இன்றைக்கி பொடலங்காய் மோர் குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பொடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, பச்சை மிளகா நான் 5 குட்டி மிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட ஒரு கொத்து கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இது கூட அரிசி கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். 1 ஸ்பூன் அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அரிசி மட்டும் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் போட்டேன். நான் இதில் பச்சை மிளகா 5 தான் போட்டிருக்கேன். குட்டி தான், அதனால் சீரகம் இந்த மிளகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை பல் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம், அதை போட்டுடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இதை ஆறட்டும். மிக்சியில் அரைச்சோன்னே எடுத்து இது மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தயிர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னு. இது கூட மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, இப்போ தாளி போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இனி நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. நான் போடலை. ஒரு கொத்து கருவேப்பிலை, வரமிளகா, ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். நான் பொடலங்காய் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு அதை போட்டலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். விதையை நீக்கிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, இதுக்கு மட்டும் நம்ம மோருக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் காய்க்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன்.
கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் பூண்டு வந்து அரைக்கும் போதே போட்டு அதனால் போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன்னா இப்படி போட்டுக்கோங்க. நம்ம கடுகு போட்டால அந்த டைம் போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சிட்டேன் அதனால் போடல. இது நல்லா அடுப்பு சிம்மிலேயே இருக்குது. இது நல்லா வேகட்டும். காய் மூடி போட்டு நல்லா கப்புன்னு மூடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நல்லா வேகட்டும். பார்க்கலாம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பூவாட்டம். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாம். பாருங்கள், இந்த விழுதை போட்டுடலாம். நல்லா கொதிட்டோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நல்லா கொதிட்டோம். பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதியுது. உப்பு காரம் இதில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா கலவாக இருக்குது, அதனால நான் போடல. இன்னொரு 2 நிமிஷம் கொதிடும். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம அடித்து வச்ச தயிரை வந்து ஊற்றிடலாம். இது போல் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா மேலே பிச்சு போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை. கொத்தமல்லி தழை இல்லைனாலும் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அடையும்.